சோஷியல் மீடியா போஸ்டரை எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிங்க. டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080 வித்துக்கு ஹைட்டு 1080 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து ஒரு 150 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லேயர்ஸ் வந்து 0 பண்ணும். ஸோ விண்டோஸில் லேயர்ஸில் போயிட்டு பேக்ரவுண்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி 0 பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரீநேம் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வேர்டில் வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ என்னோட டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் டூலை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட கலரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Ctrl T கொடுத்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபாண்ட்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட சைஸையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது அட்மிஷன் ஓப்பனை காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூலை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது 2 லைனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் மான்ஸ்ட்ரேட்டட் வச்சுருக்கேன். இதோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கிறேன். Ctrl R கொடுத்து ரூலரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அகாடமிக்கே சென்னை கேம்பஸ் இந்த 2 லைனையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். நீங்கள் ஒரு வாட்டியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் போதும். இப்போ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை Ctrl Shift கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது லெஸ் தன் கொடுத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரியா கொடுத்தீங்கன்னா லைட்டாக வந்து கர்னிங் ஆகும். ஷேப் டூலில் போய்ட்டு ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட ப்ராப்பர்ட்டியில் ரவுண்ட்னஸ் 0 பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதை எடுத்துன்னு வந்து இந்த அகாடமிக் இயர் கீழே எடுத்துன்னு வந்து வச்சிடுறேன். Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்வாட்சஸில் அது கலரை ஃபில் பண்ணிவிட்டு லேயர்ஸில் அந்த லேயரை நான் மூவ் பண்ணி பேக்கில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை Ctrl T கொடுத்து இங்கே இயருக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டு கலரை வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சென்னை கேம்பஸில் அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் ஆரோ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இப்போது அந்த அட்மிஷன் ஓப்பன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஆஃபர்டை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாக்ஸை செலக்ட் பண்ணி Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதை மூவ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில். இந்த ஷேப் ப்ராப்பர்ட்டியில் ரவுண்ட்னஸில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு 30 கொடுத்துக்கிறேன் அந்த ரவுண்ட்னஸ்க்காக. நெக்ஸ்ட்டு இதோட கலரையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கோர்ஸ் ஆஃபரை டெலீட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl T கொடுத்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இதோட சைஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl A கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கர்னிங் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரியா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்னிங் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஷேப் டூலில் ரவுண்டில் எலிப்ஸில் கலரை நான் வந்து ப்ளூ கலர் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் டூலுக்கு ஷார்ட் கட் வந்து நியூவு ஷேப் டூலில் க்ரியேட் பண்ணிட்டு மூவ் டூலில் ப்ரெஸ் பண்ணி நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த 5 லைனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி பாட்டமில் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்சஸில் கலரை ஒரு எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு Ctrl T கொடுத்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எலிஜிபிலிட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீடியம் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 pt கொடுத்துக்கிறேன். இப்போ மூவ் டூலில் ஜஸ்ட் வந்து நான் மூவ் பண்ணி மிடில் எடுத்துகிட்டு வந்து அலைன் பண்ணிக்கிறேன். Ctrl T கொடுத்து கொஞ்சம் பாக்ஸையும் சின்னது பண்ணிவிட்டு அலைன் பண்ணிடுறேன். இப்போது 12th பாஸ்ட் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்றத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் நான் சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு டபுள் லைனாக கொடுத்துட்டு மூவ் டூலில் இந்த பாக்ஸ்க்குள்ளே எடுத்து போய் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணி இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸை Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்சஸில் ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு ஃபில் கலரை 0 பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துட்டு
ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 3 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்குமே கார்னர்ஸ்க்கு. டெக்ஸ்ட் லைட்டாக அலைன் பண்ணிக்கிறேன் மேலே. எல்லாத்தையும் குரூப் பண்ணி லிங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து மிடில் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபில் கலரை வந்து இதுக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு ஃபில்லை வந்து ஃபில் பண்ணிட்டு ப்ளூ கலரில் கோர்ஸ் கமெண்ட்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கிறத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைப் ஃபேஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைப் ஃபேஸ் அண்டு இப்போ சைஸை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிடில் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கலர் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜூன் 2026 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த பார்ட்டை நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ஸில் போய்ட்டு லிங்க் பண்ணிவிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட் டேட்டுக்கும் இதே மாதிரி தான், இதே ஸ்டெப் தான் நான் பண்ணுறேன். சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் அலைன் பண்ணுறது, மிடில் மந்த் பண்ணுறது எல்லாமே இதுமாரி பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. எல்லாத்தையும் அலைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே பிளேஸ்மெண்ட்டுக்காக. இந்த ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு சின்னது பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெக்டாங்கில் காப்பி பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். டூப்ளிகேட் பால்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதில் கலர் சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து இந்த சைஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் இருக்குது. அப்ளை நவ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலரையுமே வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் டெலீட் பண்ணிட்டு இமேஜஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸில் சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்கிங் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து நான் லைட்டாக வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப் டூலில் பாலிகானல் டூலை வந்து நான் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து 6 கொடுத்துட்டு ரவுண்ட்னஸ் வந்து ஒரு 30 கொடுத்துட்டு இப்போது டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் பெருசு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிங்க, இதோட பாக்ஸ் இமேஜ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இமேஜுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன் லேயர்ஸில். பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதே போல் இமேஜையுமே கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மாஸ்கிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இமேஜை ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்க இமேஜை பாக்ஸ் டூல் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்கிங் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்டில் மாடிஃபையில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு 20 கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்து நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகிடும். மூவ் டூலில் ஜஸ்ட் இந்த மூவ் பண்ணிங்க. இப்போ இந்த ரெட் கலருக்கு வந்து ஸ்வேட்சஸில் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பேக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸில் பேக்ரவுண்டுக்கு முன்னாடி லேயருக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லோகோ இம்போர்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்து கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பாக்ஸ் டூலை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூலில் கலரை வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துட்டு இந்த லேயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போது பேக்கில் இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் ஷாட்டாக கொடுத்துட்டு கலர் ஓவர்லேயும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன க்ரியேட்டிவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.